பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்க எல்லாரையும் கிரீனாலிவ் மினிஸ்ட்ரி சார்பாக நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த ப்ரொபெட்டிக் என்கவுண்டருக்கு உங்க எல்லாரையும் ஒரு விசை கூட நான் வரவேற்று ஆசீர்வதிக்கிறேன். ஹalleluya. சோ ஒவ்வொரு முறையும் நம்ம இந்த இடத்துல இணைந்து தேவனுடைய சத்தத்தை கேட்டு நாம் பலப்பட்டு கொண்டிருக்கிறோம். அநேக தேவ ஜனங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவர்களுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள் வேறொன்றுபடியாக ஒப்பு கொடுக்கிறத நம்ம இந்த மீட்டிங் மூலமாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். சோ இன்னைக்கும் தேவன் யாரையெல்லாம் இந்த சத்தத்தை கேட்கணும்னு சொல்லி முன் குறித்து இருக்கிறாரோ அவர்களை தேவன் இந்த இடத்துல இணைத்து தேவ சத்தத்தை கேட்க அவர் கிருபை செய்வாராக. ஹalleluya. சோ இன்னைக்கும் எங்களோடு கூட இணைந்து இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்களை நான் ஒரு விசை கூட வரவேற்கிறேன். நீங்க கேட்க போகிறது தேவனுடைய சத்தம். அவர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹalleluya. இன்னைக்கும் நீங்க உங்களுடைய சூழ்நிலைகளின் நிமித்தமாக உங்களுடைய வாழ்க்கையில கடந்த நாட்கள்ல நடந்த சில காரியங்களின் நிமித்தமாக நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு கேட்க போகிற சத்தம் நிச்சயமாகவே உங்களை எழுப்பி உங்களை தேவ சித்தத்தின் பாதையில தொடர்ந்து பிரயாணிக்கும்படியான ஒரு பலனை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்க போகிறது. ஹalleluya. அப்படி ஒரு விசுவாசத்தோடு கூட இந்த வேலையில தேவன் நம்மளோடு கூட பேச போகிற சத்தத்தை நம்ம கேட்கலாம். எங்களோடு கனெக்ட் ஆகுற தேவ ஜனங்கள் இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குதுன்னு எந்த நிமிஷத்துல நீங்க உணர்றீங்களோ அந்த நேரத்துல நீங்க இந்த நிகழ்ச்சியை யாருக்கு ஷேர் பண்ணணும்னு உங்களுடைய இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் ஏவுகிறாரோ அவங்களுக்கு அனுப்பி கொடுங்க. நிச்சயமா இந்த வார்த்தை அவர்களை தேற்றக்கூடியதாக இருக்கும். ஹalleluya. சோ இந்த வேலையில தேவன் நம்மளோடு கூட பேச போகிற வார்த்தையை நம்ம கேட்கலாமா? Praise God. Hallelujah. கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம நடுவுல பலமாய் அசைவாடுவாராக. அவருடைய வார்த்தையில் இருக்கிற ஜீவன் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. அவருடைய சத்தம் வனாந்திரங்களை இந்த வேலையில அதிர செய்யட்டும்னு சொல்லி நான் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்துல நடந்து கொண்டிருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை இந்த வேலையிலே செய்வதாக. ஹalleluya. இன்னைக்கு நம்ம கேட்க போகிற தீர்க்க தரிசன சத்தம் என்ன நம்மளோடு கர்த்தர் பேச போகிறார் அப்படின்றத கேட்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? இன்னைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா உங்களோடு தேவன் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற அவருடைய சத்தம் என்ன அப்படின்னு சொன்னா உங்களை தேவனுடைய பதிலாக அநேகருக்கு தேவன் வெளிப்படுத்த போறாரு. ஹalleluya. உங்களை தேவன் அவருடைய பதிலாக அநேகருக்கு அவர் வெளிப்படுத்த போறாரு. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? என்ன சிஸ்டர் நீங்க இப்படி சொல்றீங்க? நானே என் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனையில போயிட்டு இருக்கிறேன், எவ்வளவு போராட்டத்துல போயிட்டு இருக்கேன், நானே ஒரு பதிலுக்காக நடந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கான ஒரு குட் நியூஸ். ஆமென். உங்களுக்கான ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. தேவன் உங்களை அநேகருக்கு தம்முடைய பதிலாக வெளியரங்கமாக்க போறார். அநேக வருஷங்களாக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறவங்க, அநேக வருஷங்களாய் தேவ சத்தத்துக்காக தேவனுடைய ஒரு அற்புதத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு தேவனுடைய பதிலாக உங்களை கொண்டு போய் தேவன் நிறுத்த போறாரு. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நீங்க தேவனுடைய பதிலா இருக்கிறீங்க. ஹalleluya. நீங்க தேவனுடைய ஆன்சரா இருக்கிறீங்கன்றத விசுவாசிக்கிறீங்களா? மேபி நீங்க நினைக்கலாம் எனக்கே ஒரு ஆன்சர் வேணுங்க, பல வருஷமா நான் ஜெபிச்சுட்டு இருக்கேன், காத்துக்கிட்டு இருக்கிறேன், சில காரியங்களை நான் செய்து கொண்டு இருக்கிறேன். நீங்க கர்த்தருடைய ஆவியானவர் சொல்ற நீங்க தாங்க ஆன்சர், நீங்க தாங்க ஆன்சர். ஹalleluya. விசுவாசிக்கிறீங்கன்னா சொல்லுங்க ஆமென். விசுவாசிக்கிறீங்கன்னா சொல்லுங்க ஆமென். ஆமென். இதே போல வேதத்துல ஒரு மனுஷன் இருக்காரு. அவருடைய வாழ்க்கையில தேவன் என்ன செய்தாருன்னு சொல்லி பார்க்காம இவருக்கே ஒரு ஆன்சர் வேணும். பல வருஷங்களா இவர் காத்துக்கொண்டே இருக்கிறாரு, இவருக்கே ஒரு ஆன்சர் வேணும். ஆனா கர்த்தர் சொல்றாரு ஆதியாகமம் புஸ்தகத்தின் 17வது அதிகாரத்துல 1வது வசனத்துல ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். 4வது வசனத்தை வாசிக்கிறோம். உன்னோடு நான் செய்யற உடன்படிக்கை என்னன்னு தெரியுமா? நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். ஹalleluya.
ஆண்டவர் எனக்கு ஒரு ஆன்சர் வேணும் காத்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனை சந்ததிகளுக்கான ஒரு ஆன்சரா வைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் தேவன் அப்படிதான் ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு. இல்லாம நீங்க இந்த சத்தத்தை இன்னைக்கு கேட்கல, தேவன் இந்த சத்தத்தை நீங்க கேட்கும்படியாக முன் குறித்து இருக்கிறார். நீங்க உங்களுக்கே ஒரு பதிலுக்காக காத்து கொண்டு இருக்கிறீங்களா? நீங்க தான் சரியான நபர் அவருடைய பதிலாக நீங்க நிற்கிறதுக்கு. ஏன்னா எத்தனையோ ஜனங்கள் வனாந்திரத்துல நடந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை வெளிப்புறமா ஆசீர்வதிக்கப்பட்டது போல் தோற்றத்தில் இருந்தாலும் உள்ளத்துல வனாந்திரத்துல நடக்கிறாங்க. சில காரியங்கள்ல அவங்க வறட்சியில நடந்து கொண்டிருக்கிறாங்க. மெய் தேவனை அறியாதபடி நடந்து கொண்டிருக்கிறாங்க. சிலர் அந்த மெய் தேவனை அறிந்தும் அவரை பற்றி கொள்ளாம நடக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இத்தனை பேர் நடுவுலையும் இன்னைக்கு இயேசுவை நம்புகிற உங்களைதான் தேவன் பதிலாக கொண்டு போய் நிறுத்த போறாரு. ஹல்லேலூயா. நம்ம வேதத்துல பேதுருவை கூட நம்ம பாக்குறோம் இல்லையா? படிப்பறிவு இல்லாத பேதுரு அப்படின்றாங்க, பேதமையானவன் அப்படின்றாங்க. ஆனா அந்த பேதுருவை தேவன் தலைவனாக்கி ஆண்டவர் பதிலாக்கி நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. கொர்நேலியுவுக்கு ஒரு ஆன்சரை கொடுக்கிறார். என்ன ஆன்சர் ஆண்டவரே? பேதுரு என்ற ஒருவன் இருக்கான், போய் கூட்டிட்டு வா அப்படின்றாரு. ஹல்லேலூயா. சோ நம்மளுடைய சிலருடைய ஜெபத்துக்கு தேவன் நம்மள பதிலாக்குறார். நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தையை தேவன் உங்களோடுதான் பேசுகிறார் என்பதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க இணைந்து இருக்கிற நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா நீங்க இருக்கிற இடத்துல இந்த வார்த்தையை அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. ஆமே. ஒருவேளை நீங்க இந்த வார்த்தையை கேட்கும் போது இதை பெற்றுக்கொள்ற சூழ்நிலை உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். ஏன்னா நீங்களே ஒரு ஆன்சருக்காக காத்து கொண்டிருக்கிற ஒரு நபரா இருக்கலாம். பட் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேலையில தெளிவாய் உங்களை நோக்கி பேசி கொண்டு இருக்கிறாரு. உங்களை தேவன் அநேகருக்கு பதிலாக்கி நிறுத்த போறாரு. உங்களுடைய ஜெபங்களுக்கு அநேகருடைய ஜெபங்களுக்கு தேவன் உங்களை பதிலாக்கி நிறுத்துவதுதான் உங்களுக்கான ஆன்சரா இருக்க போகுது. ஹல்லேலூயா. நீங்க ஒரு ஆன்சரை கேட்டுட்டே நீங்க நின்றுட்டு இருக்கீங்க இல்லையா? தேவன் சில பேருக்கு முன்னாடி உங்களை கொண்டு போய் ஆன்சரா நிறுத்தும் போதுதான் உங்களுக்கே அது ஒரு ஆன்சரா இருக்கும். ஹல்லேலூயா. எவ்வளவு பேருக்கு புரியுது? தேவன் கொர்நேலியு முன்னாடி கொண்டு போய் இந்த பேதுருவை நிறுத்தும் போதுதான் பேதுருவுக்கே ஒரு விடை கிடைக்குது. தேவன் புறஜாதிகளுக்கும் என பயன்படுத்தி கொண்டிருக்கிறாரு, புறஜாதிகளுக்கும் அவர் தேவனா இருக்கிறாருன்ற ஒரு பெரிய ஆன்சர் இவருக்கு கிடைக்குது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? தேவன் இந்த சீசன்ல உங்களோட வாழ்க்கையில இப்படிதான் வெளியரங்கமாக போறாரு. ஆமே. இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தையை நீங்க பெற்றுக்கொள்றீங்களா? இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தையை நீங்க பெற்றுக்கொள்றீங்களா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க ஆமேன்னு சொல்லி நீங்க இந்த வார்த்தையை ரிசீவ் பண்றீங்க? நான் தேவனுடைய பதிலாகி இருக்கிறேன். இந்த சந்ததிக்கு தேவன் என்னை அவருடைய பதிலாக்கி இருக்கிறார்னு விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கவே முடியாத சூழ்நிலையில நீங்க வாயில இருந்து உங்களோட சவுண்ட கூட வெளியே கொண்டு வர முடியாத சூழ்நிலையில இருக்கிறீங்க. சில பேர் சொல்லுவாங்க தொண்டையில கத்திங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்களா? வாயை திறந்து இந்த வேலையில அறிக்கை செய்யுங்க. உங்களை தடை செய்கிற எல்லாம் நெகட்டிவான அந்த சத்தங்களை எல்லாம் உடைச்சு எரிஞ்சிட்டு இன்னைக்கு நீங்க வாயை திறந்து சொல்லுங்க, நான் தேவனின் பதிலா இருக்கிறேன். உங்க குடும்பத்துல நீங்க தேவனுடைய பதிலாய் வெளியரங்கமாக போறீங்க. நீங்க வெளியரங்கமாக போறீங்க. ஆமென். உங்க சந்ததிக்கு நீங்க தான் தேவனுடைய பதிலாய் இருக்க போறீங்க. இந்த தலைமுறைக்கு தேவன் உங்களை தான் பதிலாய் வைத்திருக்கிறார். ஆமென். உடைக்கப்பட்ட அநேகருக்கு தேவன் உங்களை பதிலாக வெளியே கொண்டு வர போறாரு. தேவனுடைய பதில் நீங்க தான். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனிடத்துல கூக்குரலிட்டு அழுது கொண்டு இருக்கிறாங்க இல்லையா? அவங்க அடிமைத்தனத்துல இருக்கும்போது தேவனிடத்துல கூக்குரலிட்டு அழுது கொண்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல தேவன் செய்த காரியம் என்னன்னா, மோசேயை தேவன் பதிலாக கொண்டு போய் நிறுத்துறார். ஹல்லேலூயா. அந்த அடிமைத்தனத்துல கூக்குரலிட்டு அழுது கொண்டிருக்க அந்த ஜனங்களுக்கு தேவன் மோசேயை கொண்டு போய் அங்க நிறுத்துறாரு. ஹல்லேலூயா. மோசேயை பதிலாய் நிறுத்துறாரு. ஒரு பதில் ஆண்டவர் நிறுத்துறாருன்னா சும்மா சாதாரணமா கொண்டு போய் நிறுத்த மாட்டாரு. அவருடைய பலனால, அவருடைய வல்லமையினால, சத்துவத்தினால நிரப்பிதான் அந்த மனுஷன் அந்த இடத்திலேயே நிறுத்துவார். வனாந்திரத்துல ஆடுகளுக்கு பின்னாய் நடந்து கொண்டிருந்த அந்த மோசேய, திக்குவாயும் மந்தனாவும் சொன்ன அந்த மோசேய தேவன் சந்திக்கும் பொழுது மோசேக்கே தெரியாத ஒரு வல்லமைய அந்த மோசேக்குள்ள தேவன் வைத்து அனுப்புறாரு. எந்த எகிப்த கண்டு பயந்து, பார்வோனை கண்டு பயந்து ஓடி வந்தாரோ அதே தேசத்துக்கு தேவ வல்லமையினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனாக, இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு நம்ம கேட்கிற மெசேஜ நம்ம இதுல சொல்லணும்னா, தேவ பதிலாக அவர் திரும்பி போகிறார். அபிஷேகிக்கப்பட்டவர். ஹல்லேலூயா. அபிஷேகிக்கப்பட்டவர், தெரிந்து கொள்ளப்பட்டவர், அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவரா இருக்கிறார் அந்த சீசனுக்கு. நீங்க பிலீவ் பண்றீங்களா தேவன் உங்களை அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறாருன்னு? தேவன் உங்களை அப்பாயிண்ட் பண்ணி இருக்கும் போது, தேவனுடைய பதிலாக சில பட்டணங்களுக்குள்ள நீங்க பிரவேசிக்கும் போது, சில வீடுகளுக்குள் நீங்க பிரவேசிக்கும் போது, சில மனிதர்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க என்டர் ஆகும் பொழுது, சில சபைகளுக்குள் நீங்க பிரவேசிக்கும் பொழுது, தேவ வல்லமை உங்களுக்கு சாட்சி கொடுக்கும். தேவ வல்லமை உங்களுக்கு சாட்சி கொடுக்கும். மோசே ஆண்டவர் அப்படிதான் அனுப்புறார். தேவ வல்லம் அதுக்கு சாட்சியா இருக்கு. நம்ம வேத வசனத்துல கூட வாசிக்கிறோம் இல்லையா? இந்த அப்போஸ்தலர்கள் தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கும் போது தேவன் அதை கிரியைகள்னால உறுதிப்படுத்தினாராம். தேவ வார்த்தையை பிரசங்கிக்கிற தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய ஊழியக்காரர்களை தேவன் என்ன செய்வாராம்?
கிரியைகளினால அவர்களை உறுதிப்படுத்துவார், அந்த ஜனங்கள் நம்பும்படியாக செய்வாரா? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அப்படி ஒரு பதிலாக தாங்க தேவன் உங்களை கொண்டு போய் நிறுத்துறார். தேவன் ஒரு மனுஷனை அபிஷேகித்து அனுப்பும் போது, ஒரு ஆன்சரை சென்ட் பண்ணும்போது, அதுக்கு விரோதமா நிக்கிறது எவ்வளவு பெரிய கிங்டமா இருந்தாலும் அது செயலிழந்து போயிடும். அல்லேலூயா. எகிப்து எவ்வளவு பெரிய கிங்டம் இல்லையா? எவ்வளவு பெரிய ராஜா பார்வோன். ஆனா ஒண்ணும் செய்ய முடியல. எகிப்தின் மந்திரவாதிகள் என்ன செய்ய முடியல? ஒண்ணும் செய்ய முடியல. மோசே அந்த கோலை போடும்போது பார்வோனுக்கு முன்னாடி சர்ப்பமான அந்த கோல் பாருங்க, மந்திரவாதிகளின் கோள்களை எல்லாம் விழுங்கி போட்டதாம். மோசேக்கு கோலை போட தெரியுது, அந்த கோல் பாம்பாகும்னு தெரியுது. ஆனா அந்த மந்திரவாதிகள் கோலும் அந்த இடத்துல பாம்பாகுன்ற விஷயம் மோசேக்கு தெரியல. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா கர்த்தர் அங்க கிரியையை நடப்பிக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க தேவனுடைய பதிலாக இருக்கீங்கன்றத முதலாவது நீங்க பிலீவ் பண்ணி உங்க ஸ்டெப்ஸை நீங்க எடுத்து வைக்கும் போது தேவன் நம்மோடு கூட சேர்ந்து அவர் கிரியையை நடப்பிப்பார். அவர் கிரியையை நடப்பிப்பார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க தேவனுடைய பதிலா இருக்கிறீங்க. இந்த சந்ததிக்கு நீங்க தாங்க தேவனுடைய பதில். உங்களை தேவன் தம்முடைய பதிலாக மேனிஃபெஸ்ட் பண்ண போறாரு. அவருடைய பதிலாக நீங்க வெளியரங்கமாக போறீங்க. அநேக நாட்களாய் ஜெபிக்கிற சில பேருக்கு தேவன் பதிலாக உங்களை அனுப்ப போறாரு. ஆன்சரா உங்களை சென்ட் பண்ண போறாரு. நீங்க போகிறதுக்கு ரெடியா இருக்கிறீங்களா? கிதியோன் கிட்ட ஆண்டவர் பேசும்போது சொல்றாரு, நான் தானே உன்னை அனுப்புறேன், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போன்ற, நீ முழு மீதியானியரையும் ஒருத்தரை முறியடிக்கிறது போல முறியடிப்பேன்ற. நான் தான் உன்னை அனுப்புறேன், நான் தானே உன்னை அனுப்புறேன், நீ என்னோட ஆன்சரா போற, மீதியானியருக்கு நான் கொடுக்குற பதிலே நீதான் அப்படின்னு ஆண்டவர் அனுப்புறாரு. கிதியோனுக்கு ஆனாலும் நம்பிக்கையே இல்லை பாருங்களேன். ஆண்டவர் அனுப்பும் போது சில நேரங்களில் நம்மளுடைய எதிரிகளையும் நம்மளுடைய சூழ்நிலைகளையும் பார்க்கும்போது தேவன் என்னதான் நம்ம கிட்ட சொல்லியிருந்தாலும் நமக்கு பாருங்க அந்த விஷயத்த நம்பவே முடியாத சூழ்நிலையா வருது இல்லையா? அப்படியே சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்களா? கிதியோனும் அப்படி ஒரு சூழ்நிலை தான் இருந்தார். ஆண்டவர் சொல்றாரு, சரி சரி நீ என்ன பண்றீன்னா, உன் கூட இருக்க கூட்டம் சொன்னாதான் நீ நம்ப மாட்ட. சோ எதிரிகளுடைய பாளையத்துக்கு போ, அங்க அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு போய் கேளுன்றாரு. அங்க போய் கேட்டா அந்த எதிரிகள் பாளையத்துக்குள்ள அவங்க கண்ட சொப்பனத்தை அவங்க 2 பேரும் பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவங்க பேசிக்கொண்டு இருக்கும்போது சொல்றாங்க, சுடப்பட்ட வார்கூதுமை அப்பம் உருண்டு நம்ம கூடாரங்கள் எல்லாம் கவிழ்க்கிறத நான் பார்த்தேன் என்னுடைய சொப்பனத்துல. அதுக்கு இன்னொரு ஆள் வேற வியாக்கியானம் பண்றத பாக்குறோம். அது வேற யாரும் இல்ல, கிதியோன். ஹல்லேலூயா. அது வேற யாரும் இல்ல, கிதியோன். அப்பம் என்னங்க செய்ய முடியும்? அப்பம் என்னங்க செய்ய முடியும்? தேவ வார்த்தை ஒரு மனுஷனை என்கவுண்டர் பண்ணா என்னங்க செய்ய முடியும் அப்படின்னு சாதாரணமா நினைத்து விடாதீங்க. இன்னைக்கு தேவன் அவருடைய வார்த்தையினால ஒரு என்கவுண்டர் உங்களுக்கு தராரா? இத சாதாரணமா நீங்க நினைக்காதீங்க. அப்படியே ரிசீவ் பண்ணிக்கோங்க. நீங்க தேவனுடைய பதிலா இருக்கிறீங்க. மீதியானியருக்கு விரோதமான தேவ பதில் நீங்க தான். கானானியருக்கு விரோதமான தேவ பதில் நீங்க தான். பெலிஸ்தியருக்கு விரோதமான தேவ பதில் நீங்க தான். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய மண்டலங்கள்ல யுத்தம் செய்து கொண்டிருக்கிற பொல்லாத சத்துருக்களின் வல்லமைகள்ல இருந்து ஜனங்களை மீட்டெடுக்கிற பதில் நீங்க தான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற அத்தனை பேர் மேலும் தேவனுடைய வார்த்தை வெளியரங்கம் ஆகட்டும்னு சொல்லி நான் பிளஸ் பண்றேன். ஏசுவின் நாமத்துல உங்களை நான் பிளஸ் பண்றேன். நீங்க ஏதோ எதேர்ச்சியா உங்களுக்கு ஏதோ ஒரு பிளானோட நீங்க இந்த இடத்துல நீங்க கனெக்ட் ஆகல. தேவ திட்டத்தோட நீங்க இணைக்கப்பட்டிருக்கீங்க. உங்க திட்டத்துல அல்ல, ஏதோ உங்க ஞானத்துல அல்ல. தேவன் இந்த வார்த்தையை நீங்க கேட்கணும்னு இன்னைக்கு முன் குறிச்சிருக்கிறார். நீங்க தேவனுடைய பதிலா இருக்கிறீங்க. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்கன்னா ஒரு நிமிஷம் உங்களோட வாயை திறந்து நீங்க இதை அறிக்கை செய்யுங்க. நான் தேவனுடைய பதிலா இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் தேவனுடைய பதிலா இருக்கிறேன். இந்த காலத்துல ஒரு மனுஷன் வாழ முடியுமா? வாழ முடியும். நீங்க தான் அந்த பதில். நீங்க தான் அந்த பதில். அநேகர் அவங்களுடைய வாழ்க்கையில சில கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்கல்ல. அநேகர் ஆள்காட்டி விரதல் உங்களை நோக்கி வரப்போது. அவங்க வாழ்றாங்க பாரு, அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க பாரு, அவங்க சக்சஸ் தான் நின்று இருந்திருக்கிறாங்க பாரு, அவங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்திருக்க. நீங்க ஆன்சரா இருக்க போறீங்க. ஹல்லேலூயா. ஆபிரகாம் தேவனுடைய பதிலா இருந்தது போல, மோசே தேவனுடைய பதிலா இருந்தது போல, பவுல் பேதுரு எல்லாம் தேவனுடைய பதிலா இருந்தது போல தேவன் இன்னைக்கு நம்மளையும் பதிலாக்கி நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு துளி கூட சந்தேகம் இல்லாம அப்படியே இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. வார்த்தையை மட்டும் நீங்க விசுவாசித்தீங்கன்னா வார்த்தையை கொடுக்கிறவர் உங்ககிட்ட வைராகியமான காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா உங்க இருதயத்துல கை வச்சு என்னோடு கூட சேர்ந்து ஒரு சின்ன ஜெபம் செய்றீங்களா? கண்களை மூடி என்னோடு கூட சேர்ந்து இந்த வேலையில தேவ கருத்துல உங்களை அர்ப்பணிக்கிறீங்களா? இந்த வார்த்தையை உங்களுடைய வாயில உங்க இருதயத்துல விசுவாசிச்சு நீங்க சொல்றீங்களா? கர்த்தாவே, இந்த சத்தத்தை கேட்டு என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, நீங்க எங்களை பதிலாக உங்க பதிலாக தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. நாங்க உங்க ஆன்சரா இருக்கிறோம் ராஜா. அநேகருக்கு எங்களை நீங்க பதிலாக்கி இருக்கிறீங்க ராஜா. இந்த வார்த்தையை இன்னைக்கு நாங்க விசுவாசிக்கிறோம். எங்க மேல நீங்க வைத்துக்கிற நோக்கத்தை நாங்க அக்செப்ட் பண்றோம் ராஜா. அதை நாங்க ஹானர் பண்றோம் தகப்பனே. இந்த சத்தத்தை நீங்க கேட்க வைத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் பதிலாக வெளியரங்கமாக்குகிறதற்காக நன்றி. இந்த வார்த்தை அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகட்டும் அப்பா. அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகட்டும் இயேசுவின் நாமத்துல. வெளியரங்கமாவதாக இயேசுவின் நாமத்துல.
இயேசுவின் நாமத்துல அவிசுவாச இருதயங்கள் எல்லாம் இந்த வேலையில விடுபடட்டும். அவிசுவாச கட்டுகளிலிருந்து விடுபடட்டும். விசுவாசிக்க பலன் தாங்க தகப்பனே. வார்த்தையை கொடுக்கிறவர் இந்த வேலையில நோக்கி பார்க்கட்டும். நான் தேவனுடைய பதிலா இருக்கிறேன் என்று இந்த வார்த்தையை ஹானர் பண்ற ஹார்ட்டை நீங்க தாங்க ஆண்டவரே. ஆமென். சூழ்நிலைகளை மேற்கொள்ளட்டும், மனாந்திரங்களை மேற்கொள்ளட்டும். ஹல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கை எல்லாம் கடந்து வர கர்த்தர் உதவி செய்கிறதற்காக நன்றி தகப்பனே. இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் உம்முடைய கரம் ஆசீர்வதித்ததற்காக நன்றி, அபிஷேகித்ததற்காக நன்றி அப்பா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தேவ பலன் அப்பா இந்த சத்தத்தை கேட்டவர்களுடைய இருதயங்களை இப்பொழுது நிரப்பி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. சரீரங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. சிந்தைகளை ஆட்கொள்ளுகிறதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. எதிரான சூழ்நிலைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வேலை வாய்க்காதே போவதாக உங்களுடைய பிள்ளைகளை பலத்தின் மேல் பலனடைய நீர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய வல்லமையுள்ள கருத்துல அந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் உங்க பிரசன்ஸ்ல அர்ப்பணிச்சு நான் ஜெபிக்கிறேன்ப்பா. உங்க மகிமையுள்ள கருத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்துல நான் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பா. நிச்சயமா இந்த ஒரு சின்ன தியானம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்க இணைந்து கொண்டவர்கள் நிச்சயமாய் நீங்க தேவனுடைய பதிலாக வெளியரங்கமாக போறீங்க. ஆயத்தமா இருங்க. கர்த்தர் உங்களை அப்படி நிறுத்த போறார். அநேகருடைய வாய் இதை சொல்ல போகுது, உங்க கண்கள் அதை காண போகுது. உங்க விசுவாசத்தை தேவன் வர்த்திக்கும்படியாக செய்ய போறாராமே. சோ இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தது நீங்க உணர்ந்தீங்கன்னா இதை யாருக்கு அனுப்பணும்னு சொல்லி நீங்க விரும்புறீங்களோ அவர்களுக்கு நீங்க இந்த வார்த்தையை அனுப்பி அவர்களையும் நீங்க பலப்படுத்தும்படியாக உங்களை நான் கேட்டுக்கொள்றேன். அதே போல இந்த கிரீன் ஆலிவ் மினிஸ்ட்ரிஸ் மூலமாக தேவனுடைய வார்த்தையை நீங்க தொடர்ந்து தியானிக்கணும், அநேக வெளிப்பாடுகளை நான் பெற்றுக்கொள்ளணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா இந்த ஊழியத்தின் மூலமாக நடத்தப்படுகிற ஜூம் மீட்டிங்ஸ்ல நீங்க கனெக்ட் ஆகி தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்கலாம். தினந்தோறும் திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் இரவு 9:15 10:30 மணி வரைக்கும் இந்த ஜூம் மீட்டிங் நடந்து கொண்டு இருக்கிறது. சோ விரும்புகிறவர்கள் நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த அபிஷியல் நம்பருக்கு மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்ல நீங்க தொடர்பு கொண்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளலாம். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் தான், இதுக்கு எந்த அமௌண்ட்டும் இல்ல. சோ நீங்க ஃப்ரீயா நீங்க அதுல ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு விரும்பின நாட்கள்ல நீங்க இந்த மீட்டிங்ல நீங்க இணைந்து தேவனுடைய சத்தத்தை கேட்கலாமே. சோ கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் தேவன் கொடுக்கிற ஒரு வார்த்தையோடு கூட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்பாக இன்னைக்கு கேட்ட வார்த்தைய நீங்க மறக்காம உங்களுடைய வாயில நீங்க அறிக்கையிடுங்க. தேவன் சொன்னதை நீங்க மேன்மை பாராட்டுங்க. தேவன் சொன்ன வார்த்தைக்கு நீங்க முதலிடம் கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கை தேவன் சொன்ன வழியிலேயே நடக்கிறத நீங்க காண்பீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ்.